இருக்கிறாங்க. அவங்க பின்னாடி கேட்டீங்கன்னா ஹல்லேலூயா, யாரோ ஒருத்தர் பண்ண ஜெபத்தினால் இயேசு என்னை தொட்டதுனால நான் இன்னைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அநேக ஆர்எஸ்எஸ்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஆர்எஸ்எஸ் தீவிரவாதத்தில் இருந்தவர்கள், இஸ்லாமிய தீவிரவாதத்தில் இருந்தவங்க அநேக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் கொடுத்த பைபிளை வாசித்தது நிமித்தமாக அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? நம்முடைய தேசத்தில் இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் அழிக்க முடியுமா அழிக்க முடியாதா? அவங்களும் நல்லவங்கதான். அவங்களுக்குள்ள இருந்து போராடுகிற அந்த ஆமானின் ஆவிகள், ஹல்லேலூயா, அந்த இந்துத்துவ ஆவிகள் எல்லாம் முறியடிக்கப்பட வேண்டும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவங்களும் நல்லவங்க தான், அவங்களும் நல்லவங்க தான். அந்த பிசாசு என்ன பண்றான்? இந்த மதத்தை கொண்டு வந்து அவங்களுக்குள்ளே குழப்பத்தை கொண்டு பண்ணுறான். ஆமென். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்துக்கள், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் எல்லாம் சகோதரர்கள் போல பழகுவாங்களா. இந்துக்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா இஸ்லாமிய போவான், கிறிஸ்தவர்கள் போவாங்க, எல்லாம் மாறி மாறி ஒரு ஒற்றுமையா இருக்கிற இடத்துல இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? பிரிவினை உண்டாக்குவார்கள். இப்போ இவங்க எல்லாம் யாரு? நம்ம தேசத்துக்கு எப்படிப்பட்டவங்க? சத்துருக்களா இருக்கிறார்கள். ஆமென். கர்த்தர் இவங்களை ரட்சிப்பார்களாக. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. கர்த்தர் இவங்களை ரட்சிக்க வேண்டும். அதனால தான் பவுல் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுவாரு. என்ன ஜெபம் பண்ணுவார்னா, வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் வாங்க. 1 தெசலோனிக்கர், சாரி 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி என்ன பண்ணணுமா? உங்கள்ட்ட கர்த்தருடைய வசனம் வந்தது போல இந்த வசனம் எங்க தான் போகணும்? எல்லா இடமும் என்ன பண்ணணும்? போகணுமா போகக்கூடாதா? போகணுமா போகக்கூடாதா? போகணுமா போகக்கூடாதா? இந்த வசனம் எல்லா இடம் போகணும். அதனால தான் நார்த் இந்தியாவில் எல்லாம் மிஷனரிகள் போறாங்க. இங்கேருந்து அடி வாங்க போறோம்னு தெரிஞ்சு என்ன பண்றாங்க? போறாங்க. இன்னைக்கு நிறைய மிஷனரிகள் இருக்காங்க, அங்க பயந்து இருக்கிறாங்க. ஒழுங்கு சாப்பாடு கிடையாது, ஒழுங்கு நல்ல வருமானம் கிடையாது. ஆனாலும் கர்த்தருக்காக என்ன பண்றாங்க? கர்த்தர் அழைத்தாரே, கர்த்தர் போக சொன்னாரே, என்னோட வசனத்தை பிரசங்கம் பண்ண சொன்னாரேன்னு சொல்லிட்டு அநேகர் போயிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த ஒருத்தர், அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா. பீகார்ல போய் இன்னைக்கு அங்கே, அதாவது ஒரு குட்டி நாடு, குட்டி மாநிலம் சொல்றாங்க, ஒரு சின்ன ஸ்டேட், அவருக்கு ஆர்கனைசேஷன் மட்டுமே. அந்த பீகாரில் பாதி இடத்துக்கு இவர் சப்போர்ட் பண்றார். ஹாஸ்பிட்டல், அதாவது தாழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்து, ஆமென். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஐயா மூலமாக கர்த்தர் அந்த தேசத்தில் செய்து கொண்டிருக்கிறார், அந்த மாநிலத்தில் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போ ஆனால் என்ன முக்கியமா என்னது? இதெல்லாம் முக்கியம், அவங்கள ஆத்மா ரட்சிப்புக்காக தான் முக்கியம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பணம் கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, வீடு கிடைக்குது, அதெல்லாம் முக்கியம். அவங்களோட நோக்கமே ஆத்மாக்கள் பரலோகத்துக்கு போகணும். ஆமென். அதுக்காக வசனம் என்ன பண்ணும்? பரம்பி மகிமைப்படுவது போல எவ்விடத்தில் பரம்பி மகிமைப்படும்படிக்கு. இப்ப அடுத்த வசனம் வாசிங்க. துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கை நின்று நாங்கள் விடுவிக்கும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? விசுவாசம் எல்லா இடத்திலும் இல்லையே. விசுவாசியாதவர்கள் தான் நமக்கு சத்துருவாய் மாறுகிறார்கள். கர்த்தருடைய வசனம் பரம்பாதபடிக்கு விசுவாசியாதவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க? சத்துருவாய் மாறுறாங்க. அப்ப இந்த துர்க்குணமான பொல்லாத மனுஷ கை நின்று யார் விடுவிக்கப்படணும் தெரியுமா? நீங்கள் நானும் மட்டுமல்ல, தேவ வசனத்தை போதிக்கிற ஒவ்வொரு பேரும் விடுவிக்கப்பட வேண்டும். கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கைகளை வைத்து மிஷனரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கைகளை வைத்து மிஷனரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறவர்களுக்காக, கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறவர்களுக்காக. ஓ ரகாபாலரபா ஷேகதல ரகானமா. ஓ கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறவர்களுக்காக ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிற ஜனங்களை எல்லா துர்க்குணமான மனுஷனுடைய கயிறு, பொல்லாத மனுஷ கயிறு உடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. ஹல்லேலூயா. உடைய வசனம் ஆண்டவரே எவ்விடத்திலும் பரம்ப வேண்டும், அது மகிமைப்பட வேண்டும். எவ்விடத்தில் பரம்பி ஆண்டவரே உடைய வசனம் மகிமைப்படுறதுக்காக நீங்க ஆண்டவரே பயன்படுத்துகிற பாத்திரமாகிய மிஷனரிகளை கர்த்தர் தாமே பாதுகாத்துக் கொள்வீராக.